காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள விஷ்ணுவின் புகழ்பெற்ற கோயிலாகும். இது திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். ஆழ்வார்களால் பாடப்பட்ட 108 விஷ்ணு கோயில்களில் இதுவும் ஒன்று. இந்த கோயில் காஞ்சியில் உள்ள மிகப்பெரிய கோயிலாகும். புராணமும் கதையும். சரஸ்வதி தேவியிடமிருந்து பிரிந்த பிரம்மன் விஷ்ணுவின் வரங்களை பெற அஸ்வமேத யாகம் செய்தார். அவரது பக்தியில் மகிழ்ந்த விஷ்ணு பூமியின் அடியிலிருந்து தோன்றினார். சரஸ்வதியால் யானையாக மாற சாபமிடப்பட்ட இந்திரன் விஷ்ணுவால் ஹஸ்தகிரி யானைமலை வடிவில் தோன்றியதால் சாபத்திலிருந்து விடுபட்டார். 1000 சூரியன்களின் பிரகாசத்துடன் விஷ்ணு வரதராஜ சுவாமியாக அத்தி மரத்தின் உள்ளே இருந்து வெளிப்பட்டார். ஆத்தி மரத்தால் செய்யப்பட்ட வரதராஜ பெருமாளின் மரச்சிலை 100 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 40 வருடங்களுக்கு கோயில் குளத்தில் மூழ்கடிக்கப்படுகிறது. கௌதம் முனிவரின் சீடர்கள் பல்லிகளாக மாற சாபமிடப்பட்டனர் மற்றும் விஷ்ணுவால் சாபத்திலிருந்து விடுபட்டனர். கோயிலில் பல்லிகளை சித்தரிக்கும் பலகைகளை காணலாம். தெய்வங்கள். இந்த கோயில் முக்கியமாக ஸ்ரீ வரதராஜர் மற்றும் அவரது துணைவியார் பெருந்தேவி தாயார் லட்சுமி ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பிற தெய்வங்களில் நரசிம்மர் அடங்குவார். பிரதான தெய்வம் மூலவர் தற்போது ஒரு கிரானைட் சிலை. ஆனால் அசல் வடிவம் அத்தி மரத்தால் ஃபைகஸ் கிளாமராட்டா செய்யப்பட்டது. இது அத்தி வரதர் என்று அழைக்கப்படுகிறது. கட்டிடக்கலை. இந்த கோயில் சோழர், பாண்டியர், விஜயநகரம் மற்றும் நாயக்கர் காலங்கள் உட்பட பல்வேறு வம்சங்களின் தாக்கங்களுடன் திராவிட கட்டிடக்கலையை வெளிப்படுத்துகிறது. இது 9 ஹெக்டேர் 23 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது. கோயிலில் 3 பிரகாரங்கள், 37 சன்னதிகள், 19 விமானங்கள் மற்றும் 300 தூண்களை கொண்ட மண்டபங்கள் உள்ளன. பிரதான நுழைவாயிலில் 40 மீட்டர் 130 அடி உயரமுள்ள 7 அடுக்கு ராஜகோபுரம் உள்ளது. 100 தூண்களை கொண்ட மண்டபத்தில் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை சித்தரிக்கும் சிற்பங்கள் உள்ளன. 800க்கும் மேற்பட்ட தூண் நிவாரணங்களை கொண்ட கல்யாண மண்டபம் உட்பட மண்டபங்களில் விஜயநகர சிற்பங்கள் உள்ளன. வெளிப்புற வராண்டா சுவர்களில் உள்ள விஜயநகர ஓவியங்கள் ஸ்தல புராணம், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் மற்றும் பல்வேறு திவ்ய தேசங்களின் பிரதான தெய்வங்களை சித்தரிக்கின்றன. சமீபத்திய நிகழ்வுகள். காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலில் அவ்வப்போது பல்வேறு திருவிழாக்கள் மற்றும் உற்சவங்கள் கொண்டாடப்படுகின்றன. குறிப்பாக வைகாசி பிரம்மோற்சவம், பங்குனி உத்திரம், தேரோட்டம் ஆகியவை சிறப்பாக நடைபெறுகின்றன. அத்திவரதர் வைபவம் 40 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் முக்கியமான நிகழ்வாகும். இதில் அத்தி வரதர் சிலை 48 நாட்களுக்கு தரிசனத்திற்காக வைக்கப்பட்டு பின்னர் மீண்டும் குளத்தில் மூழ்கடிக்கப்படுகின்றது. 2019 ஆண்டு அத்திவரதர் வைபவம் நடைபெற்றது. ஓம் நமோ நாராயணாய். ஓம் நமோ நாராயணாய். ஓம் நமோ நாராயணாய்.